திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நரிக்குறவர் இன மக்கள் மத்தியில் நடைபெற்ற ஜபம் இடையிலேயே நிறுத்தப்பட்டது. இந்து அமைப்பினரின் தூண்டுகோலால் நடைபெற்ற போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் மதுராபுரி ஊராட்சிக்குட்பட்ட நரிக்குறவர் காலனியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் ஜபம் நடத்த வேண்டும் என கிறிஸ்தவ போதகரை கேட்டுக்கொண்டதன் பேரில் கடந்த 1.5 ஆண்டுகளாக அமைதியான முறையில் எவ்வித தொந்தரவும் இல்லாமல் அங்கு கிறிஸ்தவர்களின் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாக இந்து அமைப்பினரின் தூண்டுகோலால் நரிக்குறவ இனத்தை சேர்ந்த சிலர் கிறிஸ்தவ ஜப வழிபாட்டுக்கு விரோதமாக முற்றுகையிட்டு வந்தனர். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஜபம் நடந்து கொண்டிருந்த போது அப்பகுதியை சேர்ந்த சமூக மக்களும் இந்து அமைப்பினரும் ஒன்றிணைந்து பெரும் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்து கிறிஸ்தவ போதகரிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் விரைந்து வந்த காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவலர்கள் சம்பவம் குறித்து விசாரித்து கிறிஸ்தவ போதகரை மீட்டு காவல் நிலையத்தில் அமர வைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவர்கள் சிலர் ஒன்றிணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தாலே மதமாற்றம் செய்ய வந்துவிட்டார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டை எப்படி கூற முடியும் என கிறிஸ்தவர்கள் பலரும் தங்கள் அதிருப்தியை தெரியப்படுத்தியுள்ளனர். சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக கிறிஸ்தவ முன்னணி அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ போதகரை தொடர்பு கொண்டு பேசிய போது கிடைத்த தகவல்கள் டிசிஎன் மீடியா மக்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவத்தில் தேவன் நீதி செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி. அட்வொகேட் சரவணன் பேசுறேன். இப்ப ஏதோ பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு நான் பார்த்தேன் நியூஸ்ல. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை? ஆனா நாங்க துறையூர்ல ஒரு 1.5 வருஷமா பிரேயர் நடந்துட்டு இருக்குதுன்னா, அங்க உள்ள மக்கள் எல்லாருமே நம்ம சர்ச்சில் ஞான ஸ்நானம் எடுத்த மக்கள், சரியா, நரிக்குறவ மக்கள். அவங்க பல வருடங்களாகவே சர்ச்சுக்கு வந்ததுனால இப்போ அவங்க அங்க பிரேயர் நடத்தணும்னு சொன்னதுனால நாங்க அங்க போய் பிரேயர் நடத்திட்டு இருக்கோம்னா. சோ இது 1.5 வருஷமாவே பிரேயர் நடந்துட்டு இருக்கு. சமாதானமா எல்லா மக்களும் ஐக்கியமா அன்பா சமாதானமா தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இப்போ திடீர்னு இந்த சண்டே வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் சிறுவாச்சூர்ல இருந்து வந்து இங்க ப்ராப்ளம் பண்ணாங்க. இங்க உள்ள சில வாலிபர்களை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் இந்து முன்னணியினரும் சேர்ந்து இது பிளான் பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, சமாதானமா போயிட்டு இருக்கிற இடத்துல அவங்களா வந்து சண்டைக்கு வந்தாங்க. அவங்களே போலீஸையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இங்க உள்ள மக்கள் எல்லாம் ஊழியக்காரருக்கு பாதுகாப்பா நின்று, சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் எல்லாமே ஊழியக்காரரை சுற்றி முழங்கால் படிட்டு ஜெபித்தாங்க, ஐயாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அதே நேரத்துல இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, எங்க இடத்துல வந்து நீங்க ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேசி துரத்திட்டாங்க. இல்ல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க திருச்சி மாவட்டம் தானே? ஆமாண்ணே. துறையூருக்கும் சிறுவாரூரா, என்ன ஊர் சொன்னீங்க? சிறுவாச்சூர்ன்றது. அங்க இருந்து ஒரு சில பசங்க இந்து மொழியை சேர்ந்தவங்க இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. உங்க ஊருக்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்? சிறுவாச்சூருக்கும் துறையூருக்கும் ஏறக்குறைய 30-40 கிலோமீட்டர் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 30-40 கிலோமீட்டர். இப்ப அங்க இருக்கிற நபர் உங்க கிராமத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களா? ஆமாண்ணா, இங்க வந்து பிரேயர் நடந்துட்டு இருந்ததுல வந்து பிரச்சனை பண்றாங்க. நீங்க வந்து எத்தனை வருஷமா நடக்குது அங்க பிரேயர்? இங்க இப்ப ஒரு 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்குதுண்ணா. சோ அது அமைதியா போகுது. உள்ள எல்லா மக்களும், அங்க எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. ஐ மீன் ஹிந்துஸும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. இடையூறு இல்லாம நீங்க பிரேயர் நடத்துறீங்க. ஆனா இப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மதம் மாத்தனீங்க அப்படின்னு சொல்றாங்களா? அது உண்மையா? எப்படி? அது யாராவது நீங்க கட்டாயப்படுத்தி வர வச்சீங்களா? கட்டாயப்படுத்தி எல்லாம் யாரையுமே வர வைக்கலன்னா, அத பாக்குறதே ஒரு ஃபன்னியா இருக்கு. அது யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது, சரியா. இது வந்து அவங்க கேக்குறதுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. நாங்க அமைதியா நடந்துட்டு இருக்கிறதுல திடீர்னு அவனுங்க வந்து பிரச்சனையை கிளப்பி இருக்கிறானுங்க. ஓகேவா? சோ ஃப்ரம் நோவேர் இவ்வளவு நாள் பீஸா இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டு ஒரு இதா ப்ராப்ளமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸும் அமைதியா எங்களை என்ன பண்றாங்க, பாதுகாப்போடு வெளியே அனுப்பிட்டாங்க. டீடைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு போலீஸ் வந்து உங்க இடத்துக்குள்ள அவங்க அந்த பசங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, கரெக்டா? ஆமா, பிரச்சனை பண்ணாங்க. போலீஸ் வந்து உங்களை அனுப்பிட்டு அவங்கள வந்து எதுவும் செய்யலையா, நடவடிக்கை எடுக்கலையா அவங்க மேல? ஆமா, அவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கல. அவங்களையும் அனுப்பி விட்டுட்டாங்க. எங்கேயும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாதுகாப்பா எங்களை வெளியே கூட்டிட்டு வரும்போது பாது வெளியில எங்களை ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா,
போலீஸ் டீடைல் வாங்குறதுக்கு எங்களை ஸ்டாப் பண்ணாங்க. அதை கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எங்க ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாலை மறியலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள எஸ்ஐ சார் கூட போன் பண்ணி சொன்னாங்க, சார் இது மாதிரி சாலை மறியல் எல்லாம் பண்றாங்க, உங்களை போக சொல்லுங்க சார்னு போன் பண்ணாங்க. சோ அதனால நாங்களும் சொன்னோம், ஒன்னும் இல்ல, டீடைல் மட்டும் தான் வாங்குறதுக்கு. உங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவா இருக்கிறாங்க? எவ்வளவு மக்கள் இருக்காங்க ஆதரவா? ஆனா அங்க உள்ள ஏறக்குறைய 50-60 பேருக்கு மேல இருக்காங்கண்ணே ஆதரவா. இப்போ இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த சிறுவாத்தூர் வந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ஏன் இங்க வந்து பிரச்சனை பண்ணணும் 30 கிலோமீட்டர் தாண்டி? அவங்க வந்து இப்போ நரிக்குறவர்களுக்குள்ளே அந்த இந்து முன்னணியினர் இருக்கிறாங்க போல. அவங்களால உருவாக்கப்பட்டு இங்க அனுப்பப்பட்டதுண்ணே. அவங்களோட பேர் என்ன தெரியுமா? இல்லண்ணே, அவங்க பேரு போட்டோ புகைப்படம் என்ன வச்சிருக்கீங்களா அந்த பசங்களோடது? அந்த பசங்களோடது நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு கேங்கா நின்னுட்டு இருந்த போட்டோஸ் தான் இருக்குது. சோ அந்த போட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரேன். சரி, உங்களை ஏதாவது சண்டை போட்டு அடிச்சாங்களா, தொந்தரவு என்ன கொடுத்தாங்களா, கெட்ட வார்த்தை என்ன பேசினாங்களா? கெட்ட வார்த்தை பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களை யாரா இங்க வர சொன்னது அப்படி இப்படின்லாம் இது பண்ணாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்பாதான் மூத்த போதகரா இருக்கிறாங்க, அவங்க கைய வந்து புடிச்சு திருப்பினாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எதுவும் புகார் கொடுக்கலையா? இல்ல அண்ணா, போலீஸ் எங்கள்கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்கவே கிடையாது. ஏன் பண்றீங்க இது பண்றீங்க அப்படின்னு எதுவுமே கேட்க கிடையாது. சார் நீங்க அமைதியா நீங்க போங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லி எங்களை போலீஸ் அனுப்பிட்டாங்க. வராதீங்கனோ இல்ல ஏன் வந்தீங்கனோ எதுவுமே இத பத்தி கேட்க கிடையாது. நீங்க ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. அவங்க விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம், சட்டம் சொல்லுது. ரெண்டாவது, நீங்க வந்து யாருக்கு இடையூறு இல்லாம பிரேயர் நடத்தலாம். அப்படி தொடர்ந்து வந்து இந்து முன்னணி சேர்ந்தவங்க மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நாம வந்து கிறிஸ்துவ முன்னணி சார்பா முறையா நம்ம புகார் கொடுக்கலாம். சரிங்க. தமிழ் முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கவுங்க இடத்துல வந்து நீங்க பிரேயர் நடத்திக்கலாம். சிறுபான்மை ஆணையர் வந்து நீங்க பிரேயர் நடத்துற தொல்லை கொடுத்தா எனக்கு தகவல் கொடுங்க, அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேன்னு மாண்புமிகு ஜோ அருண் அவர் சொல்லிருக்காங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க பிரேயர் நடத்துங்க, அது உங்க உரிமை. யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நாளைக்கு போலீஸ் வந்து போலீஸ் வந்து நடத்தக்கூடாது சொன்னாங்கன்னா சரி எங்க உரிமை, நாங்க நடத்துறோம், எங்க இடத்துல நாங்க நடத்திக்கிறோம், யாருக்கு இடையூறு கிடையாது. அப்படி இவங்க 30 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து எங்க தடுக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ்ல எங்களுக்கு கேக்குறாங்க. இந்து முன்னணியை சேர்ந்த அமைப்பு தொடர்ந்து இப்படிதான் தமிழ்நாட்டுல செய்யறாங்க. உடனே அவங்க வேலை நீங்க நடவடிக்கை எடுங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுக்கு பிரேயர் பாதுகாப்பு கொடுங்க நீங்க கேளுங்க. அதை தாண்டி உங்களுக்கு மீண்டும் காவல்துறையோ இந்து முன்னணி தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அடுத்தது கிறிஸ்துவ முன்னணி அங்க ஒரு போராட்டம் அறிவிப்போம், நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? சரிங்கண்ணா. நாங்க உங்களோட வழக்கறிஞரா கிறிஸ்துவ முன்னணி இருக்குமோ நாங்க உங்க கூட இருப்போம், நீங்க தைரியமா நடத்துங்க, கவலைப்படாதீங்க. சரியா? அப்ப நியூஸ்ல வந்த செய்தி வந்து பொய்யான செய்தி, கரெக்டா? நீங்க மதம் பண்ணல. இது தந்தி நியூஸ் பேப்பர்லயும் தப்பா தான் போட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர் கட்டிங்லயும் நான் பார்த்தேன், நியூஸ் பேப்பர்லயும் பார்த்தேன், அது தவறா அப்படியே மேனிபுலேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இல்ல, இவங்க நோக்கமே அதுதான், பொய்யை சித்தரிப்பு தான் இவங்க நோக்கம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ગામમાં એટલું કાલી ખાડા ધંધો કાલી ખાવાનું ગામમાં કીધું ને 8 લીલા માલંગ
मैं देख लीस Marah itu